நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட பழைய மொபைல் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு எப்படி ரீயூஸ் பண்ணுறது, அதை எப்படி ஒரு கேமராவாக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னமோ 2 ஃபோன்லேயும் ஒரே ஆப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் சைன்இன் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அதில் ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படின்னு காமிச்சிடுறேன். சைன்இன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. உங்களோட கூகுள் வச்சு கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அந்த கேமரா ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஆப் பார்த்திங்கன்னா அல்ஃபாட் கேமரா அப்படின்ட்டான். ஸோ நான் ஆல்ரெடி இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் அது இன்னும் ஆட் ஆகலை. ஓகேங்களா, இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகட்டும், உங்களுக்கு அது எப்படி எப்படின்றத சொல்லி காமிக்கிறேன். ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அது நீங்கள் வீட்டில் வைஃபை இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் நான் வந்துட்டு ஹாஸ்டாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் ஹாஸ்டாக யூஸ் பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டேபிளாக வச்சுருவேன். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நமக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டேஜ் வந்துட்டு நம்மளோட வைஃபைக்கு போகும். வைஃபை வழியாக இந்த ஆல்ஃபாடு கேமரா அப்படின்ற இதனோட சர்வருக்கு போயிட்டு அந்த சர்வர்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு வாட்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இந்த கான்செப்ட்டு இப்போது அதை வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டை போட்டு லாகின் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இமெயிலை வச்சு தான் சைன்இன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனோட பாஸ்வேர்டு அப்படின்றது ரெண்டுலேயுமே லாகின் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பெல்லாம் வரும், அதெல்லாம் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இப்போ கண்டினியூ வித் இமெயில் அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இமெயில் ஐடி வரும், பாஸ்வேர்டு வரும். இந்த மாதிரி ரெண்டுலேயும் ஒரே இதை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் வந்துட்டு சைன்இன் பண்ணிட்டேன். ஒன்றில் என்னோடய கேமரா தெரியுது பாருங்கள். இன்னொன்றில் அன்டைட்டில்டு கேமரான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்ருக்கு, கனெக்டட்னு மேலே வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போது கேமரா இஸ் ஆஃப்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை எங்கே வைக்கிறோமோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ப்ராட்காஸ்ட் வரும். நம்ம அதை எங்கேருந்து வேணாலும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு எடுக்கிறேன். ஸோ இப்போ ஆக்டிவிட்டி டிடெக்டட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு லைவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இது அப்படியே இங்கே என்ன வருதோ அது அப்படியே அங்கேயும் வரும். நான் வந்துட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் கூட அதை பார்த்துக்கலாம். ஏன்னா அதை வந்துட்டு நான் வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ வைஃபையில் கனெக்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணுறதுனால வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா நான் வந்துட்டு எங்கேருந்து வேணாலும் பார்த்துக்கலாம். அது குவாலிட்டி அப்படின்றது நம்ம ப்ரீமியம் போட்டு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு பேசிக் குவாலிட்டியில் இருக்குது. இதில் டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரெக்கார்ட்னு இருக்குது, ஏஇ ஃப்ரேமு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் கேமராவை மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, இப்போ சுவிட்சுன்னு கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பார்த்திங்கன்னா பிளாக்காக தெரியும், ஏன்னா டேபிளோட பேக் சைடு கேமரா ஆன் ஆகிடுச்சு. இதுலேயே ஃப்ளாஷ்னு ஒன்று இருக்கும், ஃப்ளாஷ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் ஆன் ஆகிடுச்சு. லோ லைட்டுங்கும் போது க்ரீனிஷாக வரும். ஓகேங்களா, இப்போ வந்து காட்டிட்டு கொடுத்தாச்சு, இப்போ க்ரீனிஷாக வருதா. ஸோ இப்போ நான் வந்துட்டு கேமராவை லிஃப்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், எனக்கு எங்கேயும் க்ரீனிஷாக வருது, இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கரெக்டாக தெரியுது. ஸோ நான் வந்துட்டு டேபிள் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லாமே இங்கேயும் அப்படியே ப்ராட்காஸ்ட் ஆகுது, லைவில் தான். ஓகேங்களா, ஸோ இதில் எதுவும் வேறு விதமாக கனெக்ட் ஆகலை. அந்த லைவாக பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஹோம் செக்யூரிட்டிக்கு ஒரு 1 டே 2 டே வந்துட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை செட் பண்ணிட்டு போகலாம். இதுலேயே ஆக்டிவிட்டி டிடெக்ஷன் அப்படின்ற மாதிரியும் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி டிடெக்ஷனை நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணுறீங்க ஒரு எல்ஸ் ஆஃப் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அதிலேருந்து யாராச்சும் நடந்து போகிறாங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதிலேயே பவர் சேவிங்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, இது கூட எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஸ்லைட் டு அன்லாக்னு இருக்குது, நம்ம ஸ்லைட் பண்ணோம்னா அன்லாக் ஆகிடும். ஓகேங்களா, இதுலேயே நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாம் இந்த ஹாஸ்ட் மொபைல் இருக்கு இல்லையா, இதுலேருந்தே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு சுவிட்ச் கொடுக்குறேன் கேமராவை. ஸோ இப்போ சுவிட்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நான் வந்துட்டு லோ லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன், இந்த ஆட்டோவில் போட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இந்த நம்ம டிவைஸில் ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே இதில் சைரன் ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சைரன் வந்துட்டு ஆன் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ஆல்ஃபாடு கேமராவில் இருக்குது. அந்த இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் இதை யூஸ் பண்ண ஒன் டே பார்த்திங்கன்னா வெளியே போகிறேன் அப்படின்றனால இதை வந்துட்டு போட்டு வச்சுட்டு போனேன். வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு, ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு 2 மாடு இருக்குது. ஓகேங்களா, அதனால் நான் வந்துட்டு அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக இதை வந்துட்டு வச்சுருந்தேன். இதில் நீங்கள் மல்டிபிள் டிவைஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல, இதை மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்துட்டு மொபைல் ஆன்லைனில் இருக்கா, ஆஃப்லைனில் இருக்கா,
ஸோ அது வந்துட்டு எத்தனை பேர் பார்க்குறாங்க இதெல்லாமே நமக்கு வந்திருக்கும். ஈவெண்ட் ரெக்கார்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஈவெண்ட்டுனா என்னென்ன ஆக்டிவிட்டி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஆக்டிவிட்டி அப்படின்னு இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. 10 ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆல்ஃபார்டு கேமராவில் இந்தந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக பட்டுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. இது போன்ற நிறைய வீடியோஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்துட்டு நாங்கள் பார்த்து ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள் மோர் அண்ட் மோர் வீடியோஸுக்கு. அண்ட் தென் பாய் ஃப்ரம் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.